சாந்தி என் சொந்த மக இல்லைனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவதான் என் மக. அவ என் கூட இருந்த கொஞ்ச நாள என் வாழ்நாள் பூராவும் மறக்க முடியாம பண்ணிட்டா. இந்த உலகம் பூரா தேடினாலும் அவள மாதிரி ஒரு குணவதிய பார்க்கவே முடியாது தம்பி. பணக்கார வீட்டுல பிறந்திருந்தாலும் இந்த ஏழை வீட்டுல கட்டாந்தரையில கிழிஞ்ச பாயில படுத்து எழுந்திருச்சு, வாய்க்கா தண்ணியில குளிச்சு, வரப்பு மேல உட்கார்ந்து கையேந்தி கம்பஞ்சோறு தின்னு இத்தனை நாளா வாழ்ந்தது எதுக்குப்பா? உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக தான். ஆமாப்பா, யாரு எதுத்தாலும் சாந்தியை கை விட்டுறாத. அவ உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு அளவே இல்ல. இந்த உலகமே ஒட்டுமொத்தமா எதிர்த்து நின்னாலும் சாந்தியை நான் கைவிட மாட்டேன். வரமா, உன் முடிவை நீ சொல்லிட்ட, என் முடிவை நான் சொல்றேன் கேட்டுக்க. என் மகளை விட எனக்கு அந்தஸ்து தான் பெருசு. அதை கெடுக்க யார் நினைச்சாலும் நான் உசுரோடு இருக்க வரைக்கும் விட மாட்டேன். இப்படித்தான் பொண்ணை பெற்ற எல்லா அப்பாவும் சொல்லுவாங்க. ஆனா இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்னால அவரை மறக்க முடியாது. பாத்தீங்களாப்பா என்ன பேசுறாவ? அந்த சிப்பாயோட உன்னை பார்த்த இடத்துல உன்னை வெட்டி கொன்னு இருப்பேன். பிஞ்சு கொடு திருப்பி விட்டா வீட்டை சுத்தி படருவேன்னுதான் உன்னை உயிரோட கொண்டாந்துருக்கேன். பிடிவாதம் பண்ணாம அவனை மறந்துரு. மனசு ஒண்ணு டேப் ரெக்கார்டர் இல்ல, நினைச்சு உன்னை எரேஸ் பண்றதுக்கு. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ராசியாவோட நினைவை யாராலையும் அழிக்க முடியாது. இவ்வளவு வீராப்பா வெளியே இருந்து யாரும் என்கிட்ட இப்படி பேசுனதில்லை. ஆனா நீ பேச ஆரம்பிச்சிட்ட. இத பாருமா, நாங்க அழிக்க வேணாம். நாங்க ஆசைப்படுறவன் கையால உன் கழுத்துல தாலி ஏறினா தன்னால அழிஞ்சிடும். டேய், இந்த நாயை கொண்டு போய் பூட்டி வேடா. அப்பா, அப்பா என்ன விட சொல்லுங்கப்பா. அப்பா, அப்பா என்ன விட சொல்லுங்கப்பா. அப்பா, பட்டாளத்தான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் சாந்தி இப்படித்தான் பேசுவா. சொல்லுங்க, இப்ப போய் அவனை அழிச்சிட்டு வந்துடுறேன். டேய், அவசரப்படாதடா. அவன் செத்த நினைச்சு நம்ம தங்கச்சி ஏதாவது பண்ணிட்டான். அதுக்காக நம்ம பரம்பரை மானத்தை விட்டுட முடியுமா? நம்ம பரம்பரை எதிரியோட அவ வாழறதை விட சாகட்டுண்டா. இப்பவே போய் அவனை அடிச்சு நொறுக்கி சாம்பல் ஆக்கி வந்துருங்க. போங்க. வேலையா? மாயாண்டி, நாங்க அழிக்க வேணாம். நாங்க ஆசைப்படுறவன் கையால உன் கழுத்துல தாலி ஏறினா தன்னால அழிஞ்சிடும். நம்ம பரம்பரை மானத்தை விட்டுட முடியுமா? நம்ம பரம்பரை எதிரியோட அவ வாழறதை விட சாகட்டுண்டா. இப்பவே போய் அவனை அடிச்சு நொறுக்கி சாம்பல் ஆக்கிட்டு வந்துருங்க. போங்க.
பிறந்திருந்தாலும் இந்த ஏழை வீட்டுல கட்டாந்தரையில கிழிஞ்ச பாயில படுத்து எழுந்திருச்சு வாய்க்கா தண்ணியில குளிச்சு வரப்பு மேல உட்கார்ந்து கையேந்தி கம்பஞ்சோறு தின்னு இத்தனை நாளா வாழ்ந்தது எதுக்குப்பா? உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக தான். என்னன்னா எதையோ பறி கொடுத்துற மாதிரி இருக்கீங்க? என்ன மன்னிச்சிருங்க. எப்படியாவது உங்க மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் மாறுவேஷம் போட்டேன். நீங்க என்ன ஏத்துக்கலைனாலும் உங்களை நான் காப்பாத்தியே ஆகணும். என்னது? உங்களை தீட்டு கட்டுறதா எங்க அப்பாவும் அண்ணன்களும் திட்டம் போட்டிருக்காங்க. நீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க. உங்க அப்பா மட்டும் இல்ல, எந்த கொம்பனாலும் என்ன அசைக்க முடியாது. நான் இந்த ஊர் விட்டு போக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். தைரியமா இரு. இத பாரு, நீ சாந்தி இல்ல, என் முத்து மீனா. சத்தம் போட்டேன் உன்னை கொன்றுவேன். என்னடா? உங்களை போக வேணாம்னு சொல்றதுக்கு எனக்கு வயசு இல்லைனாலும் அவங்களோட மோத விடாம தடுன்னு என் மனசு சொல்லுது. என்னடா சொல்ற? தயவு செஞ்சு பண்ணையார் மக சாந்தியை மறந்துடுங்கண்ணே. ஏன்டா அப்படி சொல்ற? நீங்க பட்டாளத்துல இருந்து வந்த அன்னைக்கு உங்க அப்பாவையும் தங்கச்சியும் மாலையோட போட்டோவா பாத்தீங்களே, அதுக்கு காரணமே சத்திரவேல குடும்பம் தான். என்ன நடந்துச்சு? நடந்ததை சொல்ல வேண்டிய நாள் வந்துருச்சுன்னு உண்மையை சொல்றேன். என்னங்கடா, நெல்லெல்லாம் தூத்தியாச்சா? சீக்கிரமா அளந்து வண்டியில ஏத்தி நம்ம பண்ணைக்கு அனுப்பிச்சிருங்க. ஐயா, அது என்னடா சுதி குறையுது? இந்த போகத்துல விளைஞ்ச நெல்லை எல்லாத்தையும் அரசாங்க விவசாய கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுக்கறதா முன்பணம் வாங்கிட்டாங்க.
அப்படிங்களா? அரசாங்கம் செடிச்ச பணத்தையும் நானும் தர்றேன், எனக்கு அளந்துருங்க. ஐயா, கூட்டுறவு விவசாய சங்கத்துக்கு அளந்தா நியாயமான விலையும் கிடைக்கும், சரியான இடையும் இருக்கும். தயவு செஞ்சு எங்களை கட்டாயப்படுத்தாதீங்க. வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்டாம இருக்கு, அதை யார் கட்டுறது? இதுல வேற திமிராவ பேசுற, எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்கடா. நிறுத்தியா? இது சுதந்திர நாடு. ஒரு தனி மனுஷனுடைய அதிகாரம் இங்கே செல்லாது. உழைப்பவனுடைய அனுமதி இல்லாம ஒரு பதற கூட நீங்க இங்கிருந்து கொண்டு போக முடியாது. டேய் முத்து, யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதா? உன்னை மட்டும் இல்ல, உன் பரம்பரையே எனக்கு தெரியும். அடாவடித்தனம் பண்ணாம பத்திரமா போய் சேருங்க. என்ன பேச்சு பேசுறான் பாத்தீங்களாப்பா, வெறும் பய. இந்த உலகத்துல எல்லாரும் வெறும் பயலுங்க தாண்டா. பிறக்கும் போதும் வெறும் பயலா தான் பிறக்கிறான், கடைசியா போகும்போதும் வெறும் பயலா தான் போறான். இத புரிஞ்சுக்காம கத்தாதீங்க, போங்கடா. எங்களை பகைச்சுக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா? கிழிச்சிடுவீங்களா? போடா. இல்லங்கடா. இருக்கப்பா, இரு. ரத்னவேலு, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதே. இதுல இருந்து ஒரு படி நெல்லு கூட உனக்கு கிடைக்காது. அத்தனையும் கூட்டுறவு விவசாய சங்கத்துக்கு அனுப்ப போறோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ. ஏய், வேலையை பாருங்கப்பா. ஐயா, இவங்களை எதிர்த்து யாருமே இப்படி சொன்னதில்ல. நல்ல நேரம் ஐயா, தெய்வம் மாதிரி வந்தீங்க. முதல்ல இந்த நெல்லை வித்து அவன் கடனை கட்டி தொலைங்க. என்னப்பா, அந்த முத்து தேவை நம்ம மூக்க உடைச்சிட்டான்னு வருத்தப்படுறீங்களா? அங்கேயே முதுகெலும்ப ஒட்டச்சிருப்போம், நீங்க தடுத்ததால விட்டுட்டு வந்தோம். ஒரு வார்த்தை சொல்லுங்க, சுட்டு தள்ளிட்டு வந்துடுறோம். மடையா, சுட்டது நம்ம துப்பாக்கி தான் கண்டுபிடிச்சிட்டு வாங்கடா. அப்புறம் சட்டத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. யார, எப்போ, எங்க, எப்படி தட்டணும்னு ஒரு கணக்கு இருக்குடா. அவன் அவமானப்பட்டே சாகணும். நாளை நான் சொல்றேன், வேலையை நீங்க முடிச்சிடுங்க. தேவானே, இத வந்துட்டேங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏண்டி, பார்த்து எடுத்துட்டு வரக்கூடாது? வேலைக்கு போற நேரத்துல அபசகுணம் பிடிச்ச மாதிரி இப்படி ஜாடியை போட்டு உடைச்சிட்டீங்க. அதுதான் உடைஞ்சு போச்சே, அப்புறம் ஏன் கத்துற? இந்தாமா, கையில குத்தாம எல்லாத்தையும் சுத்தமா எடுத்து வெளியே போட்டு. இத பாரு, சீக்கிரமா சமைச்சு காமாட்சியிட்ட கொடுத்து அனுப்பு. இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. பாரு. ஜாக்கிரதையா போயிட்டு வா. என்னது போகும்போது சோத்துக்கால் தட்டுது? இரு, தண்ணி கொண்டு வர. இந்தாமா, இந்த தண்ணியை குடிச்சிட்டு போ. ஜாக்கிரதையா போ.
நான் மோசம் போயிட மாட்டேன்ப்பா. நான் தேவர் மகன். நான் மானத்தோட தான்ப்பா சாவேன். ஈவு இறக்கம் இல்லாம உங்க அப்பாவை துள்ளு துடிக்க வெட்டிட்டாங்க. பானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக காமாட்சி அக்காவும் கிணத்துல விழுந்து செத்துருச்சு. காம வெறி பிடிச்ச அந்த காட்டு மிராண்டிங்க கொலைய விபத்துன்னு ஊர் ஜனத்தையும் போலீஸையும் நம்ப வச்சுட்டாங்க. நடந்தது விபத்து இல்ல, கொலைன்னு உங்க அம்மாவுக்கு சொன்னா அது உசுரும் போயிருக்கும். அதான் இது வரைக்கும் சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன். அம்மா, ராசையா, நம்ம குடும்பத்தை நாசமாக்கினவங்கள இப்பவே ஊரு தெரியாம அழிச்சிட்டு வந்துடுறேன். ராசையா, இப்பதான் உனக்கு நிதானம் தேவை. கண்ணன் கூட கீதையில யுக்தியாலதான் எதிரியோட சக்தியை ஜெயிச்சிருக்கான். எதிரியா இருந்தாலும் அவங்க உயிரை வாங்குற உரிமை உனக்கு கிடையாது. அப்பாவும் தங்கச்சியும் கிணறு வெட்டும் போது மண்ணு சரிஞ்சு விழுந்து செத்து போயிட்டதா பொய் சொல்லி ஊரையே நம்ப வச்சாங்களே, அதே மாதிரி நடந்தது விபத்து இல்ல, திட்டமிட்ட கொலைதான்னு நம்ம ஊர் மண்டையில நிரூபிச்சு காட்டு. அப்பத்தான் நீ தேவர் மகன். எங்க வச்சிருக்க? அதோ தெரியுது அந்த கருவலங்காட்டுல. சரி வா. டேய், இன்னைக்கு வேணா, நாளைக்கு பாத்துக்கலாம் வா. இனிமே நம்ம ஆட்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. இந்த சிப்பாய் பேரை நம்ம இடத்துக்கு வரவழைக்கிறதுக்கு ஒரே வழி அந்த கண்ணனை கடத்துறதான். கடத்திடுவோம். அந்த பிச்சைக்கார பயலோட வாழ்ந்துடும் கனவு காணாத. நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அவன் இந்த வீட்டுக்கு மருமகனா வர முடியாது. பாத்துக்க.
சாயந்தரம் 5 மணிக்கு பேட்டை கல்யாண பந்தலுக்கு கார்ல கொண்டு வந்து சேர்த்தணும். புரியுதா? எம்மலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறதே எங்களுக்கு சுலபமான வேலை. அம்மா மணமேடைக்கு தானே கொண்டு போகணும். சேர்த்துடுறேன். ஏய், ஏதாவது தப்பு தவறா நடந்துச்சு எல்லா பையிலையும் சுட்டு பொசிட்டு போடுவேன். ஜாக்கிரதை. என்ன? காரியம் ஜெயிக்கணும். கனவா கருப்புசாமி, நீதான் துணை இருக்கணும். ஐயா, ஐயா, என்னடா? கரட்டுப்பட்டு மலைச்சாமி நம்ம காரை மறிச்சு சின்னம்மா வெட்ட தொட்டிட்டு இருக்காயா? ஹலோ ஹலோ, டிஎஸ்பி சாரா?
மரியாதை அறுவாடை கீழே போடு. முடியாது. என் உயிரே போனாலும் சரி இவளை வெட்டாம விட மாட்டேன். ஒரு கொலையை செஞ்சா சட்டம் உன்னை சும்மா விடாது. எதுக்காக கலகம் பண்ற? கலகம் பண்ணா தானே நியாயம் பிறக்கும். என்ன சொல்ற? இப்ப சொல்றேன். முத்து தேவர் அவர் மக காமாட்சியும் செத்ததுக்கு இந்த ரத்தன வேலும் அவன் பிள்ளைகளும் தான். உண்மையைத்தான் சொல்றேன். முத்து தேவர் கூட்டுறவு சங்கத்துக்கு நெல்லிழக்க போனப்ப ஏற்பட்ட விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவர் மகளை கற்பழிக்க போனாங்க. தடுக்க போன முத்து தேவரையும் அவர் மகளையும் கொன்னுட்டாங்க. ஏய், நீ செஞ்ச தவற மறைக்க புதுக்கதையா சொல்ற? இல்ல, இதுதான் நடந்த உண்மை. அது கொலைதான் ஆதாரபூர்வமா நிரூபிச்சா நான் யாரா இருந்தாலும் தண்டனை கொடுக்க தயாரா இருக்கிறேன். சாட்சி இருந்தா சொல்லு. சாட்சி? உன் முரட்டுத்தனத்தை முட்டாள்தனத்தை வச்சுக்கிட்டு சட்டத்தை ஜெயிச்சிடலாம் நினைச்சா சட்டம் ஒழுங்கே கெட்டு போயிடும். இன்ஸ்பெக்டர், அரசியல். மலைச்சாமண்ண, நான் ஒரு தேவர் மகன்னு எங்க அம்மாவுக்கு நான் கொடுத்த வார்த்தையும் இந்த ரத்னவேலோட அயோக்கியத்தனத்தையும் இந்த ஊர் மக்களுக்கு போலீஸ்க்கு நிரூபிக்கிறதுக்கு உதவி பண்ணீங்க. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த மலைச்சாமி முன்னால நிப்பான். டிஎஸ்பி சார், நீங்க கேட்ட சாட்சி என்கிட்ட இருக்கு. கொலையை நேர்ல பார்த்த சாட்சி இந்த கண்ணன் தான். கண்ணால பார்த்தத உண்மை இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு தான் அவங்க கழுத்துல கிடந்த சங்கிலிய கடவுளா பார்த்து கீழே விழ வச்சாரு. இந்தாங்க கொலைகார போட்டு இந்த சங்கிலி. இதுல என் தங்கச்சியோட ரத்தக்கரையும் படிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா ஹை விட்னஸ் கண்ணனை மறைச்சு வச்சிருந்த இந்த கொலைகார பசங்களையும் இழுத்துட்டு வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், அரசியல். மிஸ்டர் ராசையா, நடந்தது கொலைன்னு தெரிஞ்ச கொலைகாரங்களை ஆத்திரப்படாம எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் சார்பில் நாங்க ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நாங்க இந்த ஊரை காக்குறோம், நீங்க இந்த நாட்டையே காக்குறீங்க. அந்த பெருமை உங்களை தான் சேரும். கடமை தவறாத எங்க ஊர் சிப்பாய்.